ஏத்தா இடுப்புல சுளுக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? நம்ம பக்கத்து வீட்டு சரசு புருஷன் யாரு? அந்த மிலிட்டரியில இருந்து வந்திருக்கானே அந்த பெருசா? அவர்தான் அவர்தான். என்ன கணம் கணக்குறாரு. இடுப்பு போச்சு. ஐயோ பாரதி, ஊரு கெட்டு நாசமா போச்சுரா. உசுரோட அந்த புருஷன் உரலுக்கு எல்லாட்ட இருக்கும் போது மிலிட்டரிக்காரனையே சொல்றாளாம். இப்ப போனவ புருஷன் வர்றான், அவனும் ஒரு சைஸா வர்றானப்பா. அப்பா பாரதி, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, கொஞ்சம் வலிச்சு விடப்பா. டேய் இந்தா சுளுக்கு பழகுன்னு சொன்னேல்ல, இவர் இடுப்புல பழகு. பொம்பளை எல்லாம் நீ வலிக்கணும், ஆம்பளை எல்லாம் நானா? இடுப்பா அது பிரியாணி சரி அடுப்பு மாதிரி போப்பா. வலிடானா நேரம். ஏய் சுளுக்குறானா சுதி சேர்க்கற? எனக்கு இதான்ப்பா தெரியும். எடு. எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுனா செருப்பு கொண்டு அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிக்கிறாங்க. யோ கேக்குறேன்ல சொல்லியா? மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி சரஸ் இருக்கல்ல? ஆமா ஆமா. டேய் ஆமா, அவளுக்கு என்ன? பாவி மாவா, என்ன கணக்கறா அவளுமா? யோ சுளுக்கு சொன்ன துப்புறேன். இந்த சுளுக்கு துப்புறா தான் போவோம். இந்தா இந்த எண்ணெயை கையில வச்சு தேய்ச்சிட்டே போ. போய் தொலை போயா. கர்ம கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. யாரு முண்டாட்டிடா தப்பா சொல்றேன்? மிலிட்டரிக்காரனுக்கு அவன் முண்டாட்டிக்கு ராத்திரி எல்லாம் ஒரே சண்டை. நானும் என் முண்டாட்டியை விளக்க போறனால வந்து சுளுக்குறாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். ஆமா. ஏய் நில்றா. ஏப்பா போறவர் எதுக்கு கூப்பிடுற நீ? நீங்க போங்கண்ணே. சொல்றேன். என்ன சொன்ன இப்போ? நாக்கு இழுத்து வச்சு கடிச்சிருவேன். ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லாம நீ? அவர் கோவப்படுறாருல, அவரெல்லாம் அடிச்சா தாங்க நீ. பொழைச்சு போ போ போ. சொன்னதை செய்டா. நாக்க இழுத்து வச்சு கடிடா. இவன் நாக்க இழுத்து வச்சு கடிறானா? நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம். எப்படா நம்ம அண்ணன் மாதிரி பழகணும்? கடிறா, கடிக்கையில அடிக்கும். தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. வெள்ளையும் சொல்லியுமா அழகா கூட்டிட்டு இருக்கிறாரு. கார்பரேஷன் யூனிஃபார்ம்ல மாத்தி போட்டாங்களாக்க. யார போய் கார்பரேஷன்? அவர் தான் ஆனா ஊனா தவமணி. சமூக சேவையில தன் பேர் கின்னஸ்ல வரணுங்கிறதுக்காக தன் சொந்த பணத்தை எல்லாம் வாரி கொட்டி குப்பையா அள்ளிக்கிட்டு இருக்கிறையா. அந்த மகான போயா யாருன்னு கேட்டேன். போயா அனாசி பச்சதுக்கு நீ அந்த தொட்டில இருக்க குப்பையை பூரா அள்ளி ரோட்ல தெளிச்சு விடு. நான் கூட்டுறேன், நீ வளைச்சு வளைச்சு சில்லடு. ஓகே அண்ணே. அண்ணே நில்லுங்கண்ணே. என்னடா பாம்பை பார்த்த மாதிரி கத்துற? பாம்பு இல்லண்ணே, பச்சை குழந்தை. எந்த பாவி சிரிக்கியோ குழந்தைய பெத்து குப்பை தொட்டியில போட்டு போயிருக்கானே. இது பச்சை குழந்தையா? என்னடா சொல்ற? அட பாவி மக்களா, நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? அட பாவிகளா, குப்பத்தட்டியில குழந்தைய போற கலாச்சாரம் ஒளி இல்லையா? தொட்டிக்கு தொட்டி குப்பை கிடக்க இல்லையோ, ஆனா குழந்தை கிடக்கு. இப்படி பச்சை பிள்ளையில பெத்து பெத்து தொட்டிக்கு தொட்டி போட்டு போறாங்களே, இந்த நாடு எப்படா உருப்பட போகுது? எப்ப உருப்பட போகுது? எல்லாம் போட்டா எல்லாம் எங்க எதுக்கு அடிக்கிறீங்களா? தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தை எதுக்குடா திருடிட்டு வந்த? எது திருடிட்டு வந்தனா? ஆமா. என்னையா சொல்றீங்க? ஐயோ குழந்தை கழுத்துல படுத்த செயினை காணோங்க. செயினை காணுமா? எது செயின் வரலையா? எப்படி இருக்கும்? இப்ப ரெண்டு பேரும் ஓடணும்ல, அவன்கிட்ட கொடுத்து ஓட சொல்லிட்டான். என்ன பாத்துட்டு இருக்க? அடிங்க. ஐயோ என்ன பாரு. ஐயோ அடடடடடடடடடா. இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா வர்றானே. மாப்பிள உங்களை தான் மாப்பிள, வெளியே வாங்க. இத்தனோடு சரியில்லை உனக்கு தான் தெரியாதா? உங்களை மறக்க யாராலும் முடியாது. வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? நானா? உங்களுக்கா? என் பொண்ணை நீங்க கணக்கு பண்றீங்கன்னா எனக்கு மாப்பிள தானே? ஆமா. என் பொண்ணு தனியா தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. சோப்பு போட்டு லெவல் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்றீங்களோ அவ்வளவு எனக்கு நல்லது.
நீங்களும் என் பொண்ணு குளிச்சு நீராடி மேல வர்றப்போ என் பொண்ணு ஒரு குழந்தையோட வந்தா கூட நான் கவலைப்பட போங்க. எப்படியோ ஒரு வழியா செட் பண்ணி முடிச்சாச்சு. அட பாவி, அந்த பிள்ளைக்கு நீ அப்பனா இல்ல அவட்டையே கேப்பான். எவ்வளோ ஏண்டி என்னையா அந்த ஆள் நெசமாவே உங்க ஒப்பனா? ஏன்யா சந்தேகமா இருக்கா? இல்ல பார்த்தா உங்க ஒப்பே மாதிரி தெரியலையே, ஏதோ புரோக்கர் ரேஞ்சில இருக்கான். இருக்கும் இருக்கும். சரி அது இருக்கட்டும், இப்படி தனியா குளிக்கிறேடி, நான் வேணா கொஞ்சம் முதுகு தைக்கட்டா? எல்லாம் சும்மா. என் மேல நசமாவே பிரியம் இருந்தா வேற ஒரு பொண்ணு பாக்க போயிருப்பியா? நானாவா போறேன்? அந்த கிழட்டு முதலை தான் எடுத்துட்டு போச்சு. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நீதான் பொண்டாட்டி. எங்க அப்பத்தா வச்சிருக்க 25 பொண்ணு 5 பொண்ணு உனக்கு தான். 10 பவுனு 15 15 15 20 20 20 தம்பி. யாரானா? நமஸ்காரம். யோ என்னையா தம்பி, என்ன நம்பி பொம்பளைய குடிக்கிறது உனக்கு என்ன வேடிக்கை? நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டீங்க? யோ நான் உள்ளூர்காரன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா நீ யாரு, எந்த ஊரு, இங்க என்ன வேலை உனக்கு? தேவர் பாளையத்துக்கு எப்படிங்க? தேவர்வாளத்துக்கு வழி கேட்கிற இடமா அது? வாய் நிறுது. என்ன வாய் நினைது? ஊர் பக்கம் எவ்வளவு வரக்கூடாது? தம்பி ஏண்டா இது வரைக்கும் ஏன் முதுகு கூட நான் சோப் போட்டதுடா. வாழ்க்கையில முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சோப் போட போறத கெடுக்கவா பாக்குறீங்க? என் அக்காவுக்கு சாப்பாச்சு. வீரமுத்து டாடா. பாரதி 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 நில்லுப்பா. எங்கேயோ அவசரமா போற போல இருக்கு. ஆமா, ஏன்? இல்ல வேமா ஒரியா, அதான் கேட்டேன். அந்த பீடியை கொடு. வலிக்குதா? ஆமா ஏன்? இல்ல கத்திரியேன்னு கேட்டேன். எப்பா தெரியாமாப்பா, உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குற, விட்டுருப்பா. என்னவா நினைக்கிற? உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறப்பா, விட்டுருப்பா. ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? எது? என்னடா? இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொன்னேன். 98 99 எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு சொல்லு. ஏப்பா உன்னை பெரியவர் சீக்கிரம் வர சொல்லிருக்காரு, வேமா போ. ஆமாமா, மறந்தே போயிட்டேன். அப்பா வாயாலே சுருக்கு எடுக்கிறானே. அண்ணே அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு கொடுப்பீங்களா? என்ன நினைச்சு கேக்குற? கைய காலா நினைச்சு கேக்குறேன். கைய எதுக்கு காலம் நினைக்கிற? கைய காலம் நினைச்சுனா அப்ப காலம் என்ன வேணும்? அப்ப அப்புறம் என்னமா கேட்டானே? தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் என்னமா கேட்டானே? அது என்ன 98 99? அப்புறம் என்னமா கேட்டானே? எங்க என்ன வணக்கானே? அப்புறம் என்னமா கேட்டானே? டேய் அவன் கேட்டத பூரா ஓட்ட கேட்காம வர மாட்டானே. கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. மங்கா சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேச்சு மகள ஜீவி கூட்டிட்டு வா. அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா வா. ஆமா இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால? சும்மா திடீர பையன் சொன்னேன். சும்மா திடீர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்குது என்ன கஷ்டம்? சும்மா எவன் வேணாலும் இருக்காடா. அப்படியா? ஆமா. அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம். சொல்லு. 1 மணி நேரம் நீ சும்மா இருக்க. அப்படி நீ சும்மா இருந்தீனா வாழ்நாள் பூரா நான் உனக்கு சும்மா வேலை பாக்குறேன். சரிடா. நீ என்ன தோத்துட்டீங்கன்னா நம்ம 2 பேருக்குள்ள பேச்ச நிறுத்திக்கலாம். பேச்சுவார்த்தை நிப்பாட்டுறது ஒரு பந்தயமா? நீ பேசல எனக்கு சோறு கிடைக்காதா? தோட்ட 5 சவுக்கடி நீ என்கிட்ட வாங்கணும். 5 சவுக்கடியாடா? தோத்து போன 10 சவுக்கடியால வாங்கிக்கிறடா. ஒத்துக்கிறியாடா? எழுதியது சவுக்க ஜெயிச்சிருவானோ? எவ்வளவு நேரம் ஆச்சு? காமன் நேராச்சு. ஏன் தள்ளு, ஏன் புளி மூட்டை கடைக்கு வந்து அரிசி கொடு பருப்பு கொடுன்னு வாங்க தெரியுதுல, இல்ல காசு கொடு கடைக்கு போய் சாமம் பண்ணும். ஏய் 1 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா உட்காரணும். எடுக்கைய இல்ல முதல்ல காசு கொடு, அப்புறமா இல்ல போறவா என்ன சொல்லுத? ஏல எங்க என்ன பண்ற? சும்மா தான் இருக்கிறேன். இல்ல சும்மா இருக்கிறியா? இல்ல துட்டு எடுத்து வைல, அப்புறமா தரீங்க. என்ன சொல்லுத? அப்புறமா கடை பக்கம் வந்து பருப்பு கருப்புன்னு கேப்பல, அப்ப தெரியுமா நான் யாருன்னு? யோ விலகியா, யோ புளி மூட்டை, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, கையெழுத்து போடு. 1 மணி நேரம் சும்மா இருக்கணும். குடிமையா மணி ஆர்டர் வேண்டாமா? யோ ஒண்டி புலி,
உன் பொண்டாட்டிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, போய் கொடுத்துரு. என் பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்தா நீ அவட்டில கொடுக்கணும். என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற. என்ன வேலை வாங்க, வேலை வாங்க, என்ன வேலை வேலை? வாங்க, இல்ல, வேலை வாங்க, கவனிச்சுக்கிறேன். வேலை, ராஸ்கல். டேய், இப்ப எவ்வளவு நேரம் இருக்கு? அரை மணி நேரம் ஆச்சு. என்ன டேய், முகூர்த்த நேரம் முடிய போகுது. நிலக்கதவை கொண்டாடாம இங்க என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சும்மா உட்கார்ந்து 10 நிமிஷத்துல நிலக்கதவை வரல, மகனே நீ இந்த ஊர்ல இருக்க மாட்டே, தெரிஞ்சுக்க. ஏய் வாங்கடா. என்ன மன்னிச்சிடுறியா? ஏன் கொஞ்ச நேரம் கூட என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. ஒத்துக்கலையா? அப்ப என் சவால் விட தப்பு தானே? தப்புதானப்பா, தப்புதான். அப்ப பேசுற மாதிரி 10 சவுக்கடி வாங்கிக்க. வாங்கிக்கிறேன்ப்பா, வாங்கிக்கிறேன். அது ஒண்டி புலி மெதுவாடிப்பா. மெதுவா தானே? இந்த மாதிரி மெதுவா இரு. மெதுவா இரு, மெதுவா. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ அந்த ஓ சூப்பரு. எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவு வேணும். 2 நாளைக்கு லீவா? ஆ, லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிழட்டு மூதேவி? எதுக்கு லீவு? உங்க அம்மாவை பார்க்கணும். என்னது? எங்க அம்மாவை பார்க்க போறியா? எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், 5:30க்குள்ள வண்டி. என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்டவன் நீ? ஏய், எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏய், நீ யாரா எங்க அம்மா பார்க்க? நீ யார்? Who are you? உன்னை பெத்த அப்பன்டா. அப்பனா? பு, 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 பு. நீயா எனக்கு அப்பே? ஒரு நேஷனல் லீடர் இருக்கு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? டேய், என்னை ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்ல சேர்த்திருந்தேனா இன்னைக்கு என் வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்கும்டா. கேவலம் இப்படி அரசியல் பண்ணி பொழைக்கக்கூடிய புரோக்கர் தொழில கொண்டாந்து விட்டேடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யாரா காரணம்? டேய், நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்ட கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? கேட்க கூடாதுன்னு இருந்தடா. இப்ப கேக்குறேன், சொல்றா. முதல் பொண்டாட்டிக்கு தாலி கட்டின இல்ல, அந்த பொண்டாட்டிக்கு முறை பிரகாரம் என்ன பெற்றிருந்தா கௌரவமா இருந்திருக்கும். 2வது பொண்டாட்டிக்கு தாலி கட்டின இல்ல, கட்டி இல்ல, அந்த பொண்டாட்டிக்காவது முறை பிரகாரம் பெற்றிருந்தா கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும். தாலியே கட்டாத ஒரு பெண், ஒரு அவளை தாய், என் தாயடா, என் தாய். அவளை நீ என்ன பண்ண? என்ன பண்ண? சிவனேன்னு வீட்டு வேலை பாத்துக்கிட்ட எங்க அம்மாவை ரிச்சா வண்டியில கடத்திட்டு போய் டூரிங் டாய்ஸ் பார்க்க வச்சு ரேப் பண்ணிருக்க. அந்த ரேப்புக்கு பிறந்தவன் நானு. என் வாயால உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன்? என் மூஞ்சில முடிக்காரா? என் மூஞ்சில ஏண்டா அடிக்கிற? போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மீசை பிடிச்ச முருக. ஏய், நான் கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா. வெட்டி கொண்டு போடுவோம் படுவா. ஏய், நீ என்னடா லீவ் கொடுக்கறது? நானே எடுத்துக்கிறேன்டா 5 நாளைக்கு லீவு. உனக்கு 5 நாளைக்கு லீவு போடா. கைய விடாமல்ல போடா, சொல்லில போடா, போடா. டேய்,